அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரஃப். என்னப்பா அது அப்படிங்களா? இன்றைக்கி என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டோட டிக்டாக் வந்து யூஎஸில் ஃபுல்லாக பேன். என்னப்பா பழைய நியூஸாக இருக்குது, இந்தியாவில் எப்போது பேன் ஆச்சுங்களா? ஆமாங்க, யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்றைக்கி நைட்டு ஜனவரி 19 தான் டைம் கொடுத்தாங்க. 19ஆம் தேதிக்குள்ளே டிக்டாக் வந்து அது வந்து ஃபாரின் கம்பெனினா யூஎஸில் உள்ள ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா டிக்டாக் வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ யாருமே வாங்க வரல. ஈவன் மிஸ்டர் பீஸ்னு ஒருத்தர் யூடியூப்பில் இருப்பார், அவர் கூட ட்விட்டரில் போட்டிருந்தார் யாராவது வரீங்களா சேர்ந்து வாங்கலாமான்னு. எனிவோ ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காலி. டிக்டாக்ல ஒன்று இருக்குது, டிக்டாக் ஷாப் அப்படின்னு சொல்லி, லைக் எப்படி வந்து அமேசானில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த ஸ்டோருக்குமே வந்து இமெயில் வந்துருச்சு. என்னென்னா வந்து உங்கள் ஆர்டர்லாம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களுக்கு சேல் ஆச்சோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஷிப் பண்ணிடுவோம், சாரி அப்படின்னு. என்னப்பா அது இவ்வளோ பெரிய நியூஸு, அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறீங்களா? நம்ம தலைவர் தானே தலைவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஜனவரி லைக் மண்டே வந்து பதவியேற்றவுடனே நான் ஒரு 90 டேஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன் இந்த பேனை. என்னென்னா வந்து இதை பாஸ் பண்ணி ஸோ 90 டேஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்துட்டேன்னா வந்து அதுக்குள்ளே வேறு யாராவது வாங்க வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நாளைக்கு ஒரு நாள் இது பிளாக் ஆகிரும். 19th நாளைக்கு சண்டே டு மண்டே ஒரு நாள் வந்து டிக்டாக் பேனாக இருக்கும் யூஎஸில். திருப்பி ட்ரம்ப் வந்து ஏதாவது பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அந்த பேனை வந்து நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் 90 டேஸ்க்குன்னு சொல்லி அதுக்குள்ளே வேறு யாராவது ஒரு பையரை கண்டுபிடிச்சி வாங்க வைக்கணும், இல்லை ட்ரம்ப்பே கூட வாங்கிடுவார். ஏன்னா அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்விட்டர் வந்து இலான் மஸ்க் கையில் இருக்குது, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் மார்க் ஜக்கர்பர்க் வந்துருச்சு. டிக்டாக் மட்டும்தான் வந்து வெளியில் அந்த சிங்கப்பூர் சைனா அப்படின்ற அந்த கம்பெனி. ஸோ அதேமாதிரி யூஎஸ்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவுக்கு நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க டிக்டாக்லாம், அதில் பல வருஷம் எப்போவோ கேள்விப்பட்ட மாதிரின்னு. பட் யூஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக இது கோர்ட்டில் கேஸ்லாம் போய் ஃபைனலாக இந்த டிசம்பர் நாளைக்கு இந்த ஜனவரி 19 நாளையோட என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.